ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை 2024க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது பதிவு செய்யும் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் மாணவர்கள் சேர்க்கை 2024 என்பது இணைய வழி விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவினை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல், விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். கலந்தாய்வு நடைமுறைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் படிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தாங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. இணையதள வசதி இல்லாதவர்கள் அருகிலுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலை கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையம் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளை விருப்பப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னு பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரி வலைதளங்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 தரவரிசை பட்டியல் உள்ளது, அவை பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தரவரிசை பட்டியல்? 12ஆம் வகுப்பில் பெற்ற தமிழ் மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழ் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியல் BA தமிழ் இலக்கியம் பிலிட் படிப்புகளின் சேர்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில தரவரிசை பட்டியல் அப்படின்னும் போது 12ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் ஆங்கிலம் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியல் BA ஆங்கில இலக்கிய படிப்புகளின் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா பொது தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 4 பாடங்களின் அடிப்படையில், அதாவது 400 மதிப்பெண்களில் இது தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மற்ற அனைத்து BA BSc BCom BBA BCA BSW படிப்புகளின் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு செய்த பாடப்பிரிவுகளின் விருப்ப வரிசையின் அடிப்படையில் தரவரிசைக்கு ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை அந்தந்த கல்லூரிகள் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள அனைத்து விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்குமான முதற்படி விண்ணப்பத்தை பதிவு செய்தல், அதை எவ்வாறு செய்வது என்பதை இந்த குறிப்பு விவரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டு, அதாவது www.tngsa.in. இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைகள் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் வழிமுறைகள் ஆங்கிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக்லெட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காலேஜினுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்போது பார்த்தீங்கன்னாக்கா த கேண்டிடேட் மஸ்ட் பி ரெடி வித் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் த கேண்டிடேட் விண்ணப்பதாரரின் பெயர், இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி, மொபைல் ஃபோன் நம்பர் அலைபேசி எண், கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வகுப்பு ஜாதி சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அந்த சர்டிஃபிகேட். அதாவது முன்னாள் இராணுவ வீரன் மகர் அல்லது மகளுக்கான டீட்டெயில் இருந்ததுன்னா அதை நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிஃபிகேட்டு, விளையாட்டு வீரர்களுக்கான சர்டிஃபிகேட்டு, தேசிய மாணவர் படை, அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட்டினுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சார்ந்த தமிழராக இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா
போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கணும். அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உறுதிச் சான்றிதழ் நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டு பி பெய்டு த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்துவதற்கான விவரம் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா வரவு காசோலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாயிலாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய எமிஸ் நம்பரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் நம்பர், பேரண்ட் ஆனுவல் இன்கம்மு, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் டீட்டெயில்ஸு 6வதுலேருந்து நீங்கள் 12வது வரையும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு, 10th மார்க் ஷீட்டு, 12th எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 12th மார்க் ஷீட் இருக்கணும். ஸ்காலர்ஷிப் வந்து ரெக்வஸ்டட் கல்வி உதவித்தொகை தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்டு டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், விண்ணப்பம் பதிவு செய்ய தரவுத்தாளை பயன்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் போது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கை 2024 என்பது பதிவு, விண்ணப்ப கட்டணம், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல் மற்றும் அச்சிடும் விண்ணப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹50 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமென்ஸ்மெண்ட் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 6/5/2024 ஸ்டார்ட் ஆகுது. இணைய வழியில் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவர்வியூ ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் லாகின், ஃபைல் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ப்ரிவியூ டீட்டெயில்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, கம்ப்ளீட் பேமெண்ட்டு. உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடு தான் வந்து அவங்க மூலயமா தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஆன்லைனில் இன்னையிலேருந்து சப்மிட் பண்ண தொடங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.